தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல சபையில கூடி வந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குன்னு சொல்லி நான் வாசித்து ஒரு சில வசனத்தை நம்ம நிதானிப்போம். லூக்கா 21:7 வாசிக்கிறோம். 2 வசனம். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏனெனி அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று காலம் சமீபித்தது என்று சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றார்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்க கேள்விப்படும் பொழுது பயப்படாதீர்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்பொழுது அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும் பல இடங்கள்ல மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்கள் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இதெல்லாம் நம்ம பைப்ல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. சொன்னது நடந்திருக்குது. எப்படி யுத்தங்களை நம்ம பத்தி கேள்விப்படுறோம், பூமி அதிர்ச்சிகளை பற்றி நம்ம கேள்விப்படுறோம், கொள்ள நோய்கள் நம்ம மத்தியில போனது இன்னும் வருதுன்னு சொல்லி நம்மள பயம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாரும் அதை வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பண்றீங்களா நம்ம தெரியல, நான் பயந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி பாருங்க, இப்ப இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா இது கூடவே இன்னொன்னு நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு அது தெரியாம இருக்குது. எப்படி தெரியாம இருக்குதுன்னா, நீங்க வஞ்சிக்கப்படாது இப்படி இருங்கன்னு சொல்லியிருக்காரு ஏசப்பா. வஞ்சிக்கப்படாது இல்லையா? அநேகர் நாமத்தை தரத்தி கொண்டு நான் தான் கிறிஸ்துன்னு உங்கள்கிட்ட சொல்ல வருவார்கள். இப்ப பாருங்க, இது சுவிசேஷங்கிற பேர்ல நான் சுவிசேஷம் சொல்றேன், ஆண்டோட நாமத்தை சொல்றேன்னு சொல்லி இன்னைக்கு அநேக பேருக்கு கள்ள கிறிஸ்துகள், கள்ள உபதேசங்கள் நம்ம என்ன செய்யுது, ஊருக்குள்ள தேசத்துக்குள்ள இப்ப பரவிக்கிட்டு இருக்குது. நம்ம பக்கத்திலே என்ன செய்யறாங்க, கள்ள உபதேசங்களை பண்ணி கூட்டங்களை கூட்டுறாங்க. அதே போல நம்ம பக்கத்திலே, நம்ம வீட்டு பக்கத்திலே இருந்து என்ன செய்யறாங்க, அநேக பேரு கள்ள உபதேசங்கள், துரு உபதேசங்களை கேட்கறதுக்கு வெளியில போய் கொண்டிருக்கிறாங்க. நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னாக்க, இன்னைக்கு என்ன எல்லாம் சரிதாங்கிறது போதிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு போதிக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்கன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாத சபைக்கு இன்னைக்கு வஞ்சித்து நிறைய பேரை கொண்டு போறாங்க. இவர்களும் அதை நம்பி வேத அறிவு இல்லாததுனால, வேதத்தை படிக்காததுனால என்ன செய்யறாங்க, அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அருமையானவர்களை, இதை கேட்கிற நீங்க எச்சரிக்கை அடைய வேண்டும். ஏன்னு சொன்னா வஞ்சிக்கப்படாது. இப்படி இன்னைக்கு உங்களை கூட அநேக பேரை ஏமாத்துவாங்க. உங்க பாசு திட்டுறாரு, உங்க பாசு கடினமா நடத்துறாரு, உங்க சபை அப்படி இப்படியாக்குன்னு சொல்லி உங்களை வஞ்சத்தை இழுத்துக்கிட்டு போவாங்க. பாரு, எங்க சபை தான் உண்மையான உபதேசத்தை சொல்றோம், நாங்க தான் உண்மையான சத்தியத்தை சொல்றோம்னு சொல்லி இப்படிப்பட்ட சத்தியங்களுக்குள்ள உங்களை நடத்தி கொண்டு போவார்கள். பரிசுத்த ஆவியின் அவசியம் இல்லாத சபை இல்ல, அது பரலோகம் போகாது. சபையை இன்னைக்கு நடத்துறவர் பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அது அன்னைக்கு அநேக பேருக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறாரு, பேசுறாரு. நம்மள அதிகாலை ஜபத்தை கூட நம்மள என்ன செய்யறாரு, அவர் தான் நம்மளை எழுப்பி விடுறாரு. நான் அநேக நேரங்கள்ல நான் சோதிச்சு பார்த்திருக்கேன். சில வேளையில அந்த அலாரம் வச்சு நான் படிப்பேன். 4 மணிக்கு எழும்பணும்னு சொல்லிட்டு எழும்பி முன்னாலே ஒரு 10 நிமிஷம் முந்தையே வச்சிருவேன். அப்பதான் நம்ம எழும்பி போயிட்டு மூஞ்சி இஞ்செல்லாம் கழிட்டு நம்மள சரி பண்ணிக்கிட்டு ஜபத்துல உட்கார முடியும். அப்ப கரெக்டா 4 மணி 1000 வச்சு படுப்பேன். இந்த அலாரம் என்ன செய்ய 10 மணிக்கு முன்னாலே அடிச்சிடும். என் மனசுல தோணும், 10 நிமிஷம் இருக்குதுல, என்னோட என்ன செய்வேன், கொஞ்சம் அப்படி இப்படி உருண்டு படுக்கிறதுனால சில வேலை அசந்துறதுக்கும் வழி உண்டாகுது. அப்ப என்ன செய்வாரு, சில வேலை ஆண்டோட பாடல் ஏதாவது நம்ம பக்கத்துல புறப்படுது, பாட்டு பாடுறது போல இருக்குது, அல்லது ஆண்டோட வார்த்தை ஏதாவது நம்மள பேசுற போல இருக்குது. பட்டாரு நம்ம எழும்பி பார்த்தா நான் மணி 4 மணி ஆகுற போல இருக்குது. அப்ப இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மள நடத்துறாரு, சபையை பரிசுத்த ஆவியானவர் நடத்துறாரு. அதே போல ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, நான் போவாது இருந்தா தேற்றவாளன் உங்களிடத்துல வரமாட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்காரு. அவர் போனதுனால தேற்ற வாழன அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மகிட்ட அனுப்பி இருக்கிறாரு. அருமையானவர்களை, அப்ப பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். ஏசப்பா நமக்கு முன்மாதிரியா என்ன பண்ணாரு, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது வானத்திலிருந்து புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததை நம்ம பாக்குறோம். அதே போல பாருங்க, அப்போஸ்தலர்கள்லாம் அந்த சத்தியத்தை வழியில் நடக்கிறாங்க. அவர் சொல்லி கொடுத்ததை கைப்பற்றி நடந்தாங்க. அதே போல இன்னமும் பார்க்க போனா பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நம்ம பார்க்க சொன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்கள் எல்லாம் ஆண்டவர் நடத்தி வந்த பாதை விசுவாசத்திலையும் அவருக்குள்ள உள்ள பார்க்க போனா தாவீது காலத்துல எல்லாம் பார்த்தா பரிசுத்த ஆவியானவரை பற்றி அங்க அவர் பேசுறதெல்லாம் நம்ம பாக்குறோம்.
சங்கீதத்தை வாசித்தான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். நீ பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நிறைய பேர் பரிசுத்த ஆவியா பெற்றுக்கிறவும் மாட்டேங்கிறாங்க. அது நடத்துறான் சபைக்கு கீழ்ப்படிந்து நடக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவி இல்லைங்கிற இடத்துக்கு இன்னைக்கு அநேக கூட்டங்க போய்கிட்டு இருக்கு. கூட்டம் அதிகமா இருக்கிறத பாக்குறாங்க அருமையானவர்களா. அதே போல சோறு அதிகமா போடுற இடத்துல பாக்குறாங்க. நான் கேள்விப்பட்டேன், அதனால சொல்றேன். நம்ம அப்படி இருக்க கூடாது. நீங்க எப்படி இருக்க கூடாது. ஆண்டவர் சபையை நடத்துற சபையா பார்த்து பார்க்கணும். அதுதான் இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்குது, எரேமியால சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. எரேமியால விதமா எரேமியா அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்றாரு பாருங்க. பூர்வ பாதை தான் நம்ம பார்த்தது போல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, அதே போல என்ன சொல்ல போனா தாவீது பரிசுத்தாவியானவரை பற்றி நல்லா பேசுறாரு. சில இடங்களை பழைய ஏற்பாடுல படிக்கும்போதே அங்க பரிசுத்தாவியானவருக்கு கிரியை செய்யறத நடத்துறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்ப பாருங்க, எல்லா இடத்துலயும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறத நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் பாக்குறோம், புதிய ஏற்பாட்டிலையும் பாக்குறோம். அவர்கள் கடந்து வந்த பாதைகள், அவர்களை விசுவாசத்துல அதிகமா ஆண்டவர் அற்புதமா நேரடியா அவர்களை நடத்தி வந்தாரு. அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் நடத்துறாரு. நமக்கு முன்மாதிரி அவர் ஞானஸ்நானம் நடத்தி காட்டினாரு, அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று காட்டினாரு. அதே போல சீசர்கள் விட்டு அறையில மேல போயிட்டு இறந்து ஜெபம் பண்ணும் பொழுது அங்க பரிசுத்தாவியானவர் இறங்குனதை நம்ம பாக்குறோம். இப்படி எல்லாம் நமக்கு என்ன செய்யறாங்க, நமக்கு முன்மாதிரியாக அங்க நடத்தி காட்டினதை நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், அதை பார்த்து அந்த வழியில பூர்வமா முன்னாலே நமக்கு முன்மாதிரியா நடத்தி காட்டினா பரிசுத்தவான்களுடைய வழியை நம்ம பார்த்து வசனத்தை பார்த்து நமக்கு முன்னால உங்களை நடத்தின பாஸ்டர் போதகர்கள் எப்படி உங்களை சத்தியத்துல நடத்தினாங்க, அதை பார்த்து நடக்கணும். நடந்தா நீங்க என்ன செய்யலாம், ஆண்டவர் ஏதோ சீக்கிரமா வரேன்னு சொல்லியிருக்காரு. எப்ப வருவாருன்னு தெரியாது. அவர் சொன்னது எல்லாமே நடந்து கொண்டிருக்குது பாருங்க. யுத்தங்கள் எல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் நடக்கிறான். அப்ப கள்ள உபதேசமும் நடக்கும்னு சொன்னவர் வஞ்சிக்கப்படுறதே பத்தி சொன்னாரு. இன்னைக்கு அநேக பேர் வஞ்சிக்கப்பட்டு சபையை தான் ரட்சிக்கப்பட்ட சபையை விட்டுட்டு வேற இடங்களுக்கு போய்கிட்டு வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய ஆத்மா ரட்சிப்பை கெடுத்துக்கிட்டு அலையிறாங்க. அருமையானவர்களை, நீங்களும் அப்படி இருக்க கூடாதுங்கிறதுனாலதான் பாரத்தோட இந்த வார்த்தையை சொல்லி சொல்றேன். நீங்களும் வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. ஏன்னா இதெல்லாம் நடந்தது போல இதுவும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. நீங்க அதுக்கு ஆளாயிடக்கூடாது. எவ்வளவுதான் நெருக்கடியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரயோசனத்துக்கு தான் அந்த நெருக்கடியா அந்த கண்டிப்பும் சிச்சிப்பும் உங்களோட சபையில அது நடக்கலாம். ஆனா அதை ஒரு பொருட்டாக நினைக்காதீங்க. ஆண்டவரை பாருங்க, வேத வசனத்தை பாருங்க. உங்களுக்கு முன்மாதிரியா நடத்தின உங்க போதகர், உங்க சபை போதகர்களை, சபையில இருக்கிற முன்னால இருக்கிற நல்ல மூப்பர்களை அவங்க எல்லாம் பார்த்து அவங்க சாட்சியில பார்த்து நீங்க என்ன செய்யணும், வளரணும். ஆனா ஆண்டோட வரவைக்கு நீங்க போக முடியும். ஆண்டவர் உங்க மேல பிரியமாக இருக்க முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும். மேலேயும் ஆசீர்வதிப்பாரு. அவர் வரும்பொழுது உங்களை அருமையாக எடுத்துக்கிட்டு போவாரு. அருமையானவர்களை, அதனால வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. இந்த உலகத்தை பார்க்காதீங்க, அடுத்தவங்களை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென்.